ஹலோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் எப்படியும் நம்ம கண்டென்ட் வீடியோ எப்படியும் ரெடியாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ நிறைய பேர் ஆப் ஏற்றுவீங்க. ஆப்பில் நம்ம எடிட்டிங் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருப்போம். நம்ம அதுக்கு ஒரு கேமரா இந்த ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தியா, அது நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல இல்லாமல் இந்த வெளிச்சமாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ டெக் சேனலில் நடத்தது இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சைடில் இந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரியாரு ஒரு ரியாக்ஷன் இந்த கை காமிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோ, இல்லாட்டி உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் தோணுதோ அது நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்ல தெளிவாக இருக்கும். நான் அதோட நம்ம எடிட் பண்ணுறது தான் மற்ற வேலையாக நமக்கு. ஸோ இன்னொன்று குக்கிங் சேனல் இருந்துச்சுன்னு வச்சுக்குவே, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு ஒரு தக்காளியே எடுத்துக்கோங்களே, அதை நம்ம டாப் ஆங்கிள் எடுப்போம், சைடில் ஒவ்வொரு டேக் எடுப்போம் பார்த்தியா. அதே மெத்தடில் நீங்கள் ஒரு என்ன குக்கிங்கை நீங்கள் செய்யறதா இருந்தீங்களோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் அந்த ஃபோட்டோ நல்லா கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை எடுங்க. அதை நீங்கள் மெயின் பிக்சராக வச்சுட்டு அதுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் டைலில் எடிட் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராகவே போகும். அவ்வளோதான் இதோட விஷயமே. அடுத்தது நம்ம இது அதுக்கு என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அதில் ஒரு ஆப் நான் செலக்ட் பண்ணி அதை பார்த்து நான் சொல்ல போகிறோம். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம ப்ரோ வெர்ஷனை கூட நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக நீங்கள் விவோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் நம்ம இது என்ன ஆப்னா, அது கேன்வான்னு ஒரு ஆப் நமக்கு தேவைப்படுது. அந்த ஆப் நம்ம தான் கேன்வான்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போனோம்னா ஃபஸ்ட் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரிக்ஸ் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. கேன் ஆப்புக்குள்ளே போனால் இதுக்கு நெட் வேணும். அப்போ நெட் இருந்தால் தான் நம்ம இந்த ஆப் ஒர்க் பண்ண முடியும். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த தருத்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தருத்தில் போய் நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது முன்னாடியே வரும். அந்த தம்ப்நெயில் கிளிக் கொடுத்துட்டு இங்கே பிளாங்க் அப்படின்னு காமிக்கும் பாருங்களேன், அது கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இது இருக்குது. டெம்ப்ளேட்ஸ், அப்லோடு, ஃபோட்டோஸ், எலமெண்ட்ஸு ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் மீடியா காமிச்சு பார்த்தீங்களா, அந்த அப்லோட் மீடியா கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துன்னு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ நான் இப்போ எடிட் பண்ணுறேன். அந்த எப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லோடாக பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணால் போதும். இதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் மாதிரி கிராப் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் மாதிரி கிராப் பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் இப்படி ஃபுல்லாக இந்த முடிகிற வரைக்கும் நீங்கள் இழுத்து ஃபோட்டோ இது பண்ணிங்கனாலே போதும். அதுவே யூடியூப்போட கிராப்பில் அதுவே இருக்கும். நம்ம அது கரெக்டாக நம்ம தேவையான அளவில் வச்சுட்டோம்னா உங்களுக்கு என்ன எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது எப்படி எடிட் பண்ணுறது நான் பாருங்கள். அதே நான் ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுங்க இந்த மேலே ஏர் எட்டிங்கும் கொடுக்கும். ஒவ்வொரு ஸ்டைலில் நம்ம ஃபண்ட் இருக்குது. இதில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பண்ணி இப்போ நான் ஏரியா கெட்டிங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹவு டு தம்ப்நெயில் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணி, இல்லாட்டி வெறும் தம்ப்நெயில் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுவே ப்ரொஃபஷனலாக இருக்குது பாருங்கள். இப்போ தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டீங்களா, இப்படி தம்ப்நெயில் வெறும் எழுத்து மட்டுமே நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் அதோட கீழே காமிக்க ஒரு ஆப்ஷன் இந்த ஃபண்டுக்கு. இதில் நிறைய ஆப்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் என்ன ஃபண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ வெர்ஷன் இதில் ஃபண்டில் ப்ரோ வெர்ஷன் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஃபண்ட் ஆனால் இந்த ஆப்பில் நிறைய ஃப்ரீ ஃபண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஆப்பில் ஒரு ஹைலைட்டாகவே இருக்குது. சரி, இந்த இப்போ தம்ப்நெயில் கொடுத்துரும் பார்த்தீங்களா, அது இப்போ இந்த போல்ட்டு அண்டர்லைன் கொடுத்துரும் போது அது நீங்கள் இட்டாலிக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ அப்படியே நம்ம ஸ்டைலாக அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெக் சேனலாக வச்சுருந்தீங்கன்னா. அது போக நீங்கள் இதுக்கு கலர் வைக்கணும்னு அதிலே கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஃபண்டுன்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமா, எல்லோவாக வைங்க, ரெட்டாக வைங்க. ஒரு டெக் சேனல்லே ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம எடிட் பண்ணணும்னா எல்லோ தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோ பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக தெரியும், சூப்பராகவும் இருக்காது. அது போக நமக்கு
நம்ம இந்த மாதிரி இவ்வளோ நம்ம டெக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் அது பண்ணுறீங்கன்னு நம்ம கஷ்டப்படுவாத மொத்தம் நிறைய ஆப் வந்து ஃபண்டு நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஆப்பில் ஃபண்டு சூப்பராகவே இருக்கும். அது போக நம்ம வந்து முக்கியமாக நீங்கள் கேமிங் ஆப் தெரிஞ்சிங்கன்னா இது நட்பு ஒரு பாதி காதல் ஒரு பாதி அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும். எப்படின்னா கேமிங் ஆப் மட்டும் கேமிங் தம்ப்நெயில் மட்டும் 2 ஆப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பாலித்துன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன கேமிங் தம்ப்நெயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம இந்த கேமிங்கை இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணணும். நம்ம இந்த கிராப்பில் போய் நீங்கள் யூடியூப் வேணால் அந்த ʿɪ9 அந்த கிராப்புக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா இமேஜ் நல்லா வரும். ஏன்னா இதில் நிறைய வேலைக்கு இமேஜ் இந்த கேமிங் இமேஜுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த பாலித் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேலை தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் தாட்னு வச்சிங்கன்னா உங்கள் இமேஜ் எவ்வளோ தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் தான் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும். ஏன்னா சேச்சுரேஷன் அளவாக வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லாட்டி ரொம்ப அடிக்கும். அந்த அடிக்கிறதுக்காக தான் நம்ம வைக்கிறது. ஏன்னா பாருங்கள் கொஞ்சம் அளவாக நம்ம வச்சோம்னா அந்த இமேஜ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அதோட சேர்த்து இந்த கான்ட்ராஸ்ட்டும் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் அப்படியே என்ன சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக டிம் பண்ணாமல் இருக்கும். அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இது நம்ம கொடுத்து இதுலேயே கொடுத்தோம்னா அது பார்க்க நம்ம பழையபடி அந்த கேன்வா ஆப்புக்கு போய்க்கலாம். கேன்வா ஆப் போனோம்னா நம்ம என்ன மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்கள் கேமிங்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணணும்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த கேன்வா ஆப்பில். அதே மாதிரி நான் வந்து உள்ளே போய் இந்த அதே ப்ளஸ் சிம்பிளில் கொடுத்தீங்கன்னா அதே வந்துட்டு பாருங்கள் இந்த அப்லோடு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே போய் நீங்கள் அதுக்குள்ளே என்ன நீங்கள் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணி வச்சிங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி இப்போ நீங்கள் ஒரு கேம் போடுறது அந்த இமேஜ் போடுறது இருந்தீங்கன்னா வச்சுக்கவே எப்படி அது என்ன டைட்டில் கொடுக்கலாம். அது தம்ப்நெயில்ல டைட்டில் கொடுக்குறது தான் நிறைய பேர் வந்து மோத்தா பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோதான் நல்லா வீடியோ பண்ணியிருந்தாலும் நம்ம தம்ப்நெயில் நல்லா இருக்கா மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து தம்ப்நெயில் நல்லா இருக்கா மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் வீடியோ நல்லா பார்க்குறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நல்லா பண்ணாதான் அந்த வீடியோவும் நல்லா போகும். இப்போ நம்ம இது இமேஜ் வந்துச்சுன்னா இப்போ நான் வந்து நாங்கள் எஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் எஸ்டார்ட்னு சொல்லி நான் டைப் அடிக்கிறேன். அது வந்து நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி இந்த பாரு இந்த பீஸா பார்ட்டி சீஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இது ஒவ்வொரு கலரில் இருக்கும். அப்படியே சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் வந்து இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து எஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஷன் எஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபண்ட் எழுதிக்கிறேன். நான் எஸ்டார்ட் எழுதிடுவேன். அது ஆனால் அந்த அதோடு கொடுக்கும்போது நமக்கு அந்த ஃபண்டு அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த ஃபண்டு நம்ம என்ன ஃபண்டு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்த ஃபண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஃபண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலரில் உங்களுக்கு வைக்கணுமோ வச்சுக்கலாம். முக்கியமாக நிறைய ஆப்பில் வந்து ரேடியன் கலர் கிடைக்காது. ரொம்பவே கஷ்டம் ரேடியன் கலரில். ஏன்னா கேமிங் ஆப் வந்து கேமிங் வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் வந்து கிரேடியன் கலரில் வந்து ஃபண்ட் இருந்தால் தான் நிறைய பேர் உள்ளே பார்ப்பாங்க. நீங்கள் இதில் போய் இப்படி செலக்ட் பண்ணுறது விட நீங்கள் வந்து இங்கே ஒரு நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட் கலர்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தியா. அதில் போய் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வைக்கணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர்னு வச்சுக்க பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெட் கலருக்கு. அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ ரேடியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்போட. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரோ வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஃப்ரீயாகவே. அது எப்படி நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேமிங் சேனலுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து நிறைய டெக் சேனலுக்கே பண்ணுவாங்க எலமெண்ட்ஸு. நம்ம இப்போ வந்து இந்த ப்ரோ அப்படின்னு ஒரு வெர்ஷன் காமிச்சிடும் பார்த்தியா. அது யோசிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் எமோஜி. அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அது கிளிக் கொடுத்துட்டு நம்ம வந்து
எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அங்கே வச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வச்சுக்கலாமோ அங்கே வச்சுக்கலாம். நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்களே அவங்களே சொல்லுவாங்க, நான் வந்து நீங்கள் வந்து காசு கட்டணும், அப்போ தான் அது டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு இந்த விவோவிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம கீழே இந்த எஸ் கேப்சர் அப்படி மேலே இந்த நெட் ஆன் பண்ணுற இடத்துல எஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் கொடுத்துருவாங்க. கிளிக் கொடுத்தோடனே நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தான் வைக்கிறோம். அதுக்காக நீங்கள் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்குலரில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த கிராப் பண்ணி நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் நீங்கள் கிளிக்னா சேவ் ஆயிடும். நிறைய பேர் வந்து சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க, 3 வரல ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க, அப்புறம் 2 பட்டன்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. இப்படி எடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் நல்லாவே மட்டமான பிரிண்ட் தான் கிடைக்கும். அவ்வளோ அடி வாங்க. ஏன்னா ஃபுல் கேப்சர் நம்ம இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சைஸ் கொடுத்துக்கும். அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணுங்க, அதே பிரிண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சவங்க வச்சு, ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பாயிண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.